ஹலோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். என்னுடைய விருப்பம் மட்டும் இல்லைங்க, உங்களை என்னையும் உருவாக்கின கடவுளுடைய விருப்பமும் அதுதான். நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா? நிறைய நேரம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கை பயணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயணம் நம்ம சரியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நினைவு, ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ளே இருக்குது. நான் கரெக்டாக தான் இருக்கேன், எல்லா விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு. அதனால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையில் அதனால இல்லை, என்னுடைய சுயநீதினால் நான் நல்லா இருந்துட முடியாது. நான் பொய் பேசாதனாலேயோ திருடாதனாலேயோ இல்லை எந்த தப்பு தண்டா செய்யாதனாலேயோ நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற முடிவை நான் எடுத்துட முடியாது. உண்மையாலுமே நான் நல்லா இருக்கிறேங்கிறத எதை அடிப்படையில் வைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் மட்டும் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உடையவனாய் நான் இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் நல்லா இல்லைன்னு அர்த்தம். என்னோட கூட இருக்கிற எல்லாருமே, என் கணவனாலும் சரி, மனைவியானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, தாய் தகப்பன், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நான் பழகிறவங்க, நான் நேசிக்கிறவங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மையான எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த எண்ணம் தான் என்னை நல்லா இருக்க வைக்கும். இதைத்தான் ரொம்ப அழகாக பைபிளில் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். என்னென்ன, உன்னை நேசிப்பது போல் நீ பிறனையும் நேசி அப்படின்பார். அப்போ என்ன நேசிக்கிறதுன்னு என்ன, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற அந்த நினைவுகள் தான் நான் என்னை நேசிக்கிறதுக்கு அடையாளம். அதே போல் தான் நான் பிறரையும் நான் நினைக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, மன நிறைவு, இன்பம், நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் வரணுங்கிற அந்த எண்ணம் தான் நான் நல்லா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே அமையும். அதனால் இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தாகணும். என்ன முடிவுன்னு, பிறர் எல்லாரும், என்னை சார்ந்திருக்கிற எல்லாரும், அவங்க எல்லாரும் நல்லா இருக்க நான் என்ன செய்யணும் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, பிரயாசப்படும். இன்றைக்கி நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சார்ந்திருக்கிற அனைவரும் நல்லா இருப்பாங்க. God bless you. Have a nice day.